இந்த செவந்தி பூ காட்டுங்களேன், கட்டிங்ஸ் தான். கட்டிங்ஸ்ல இருந்து போட்டு 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 ஏகப்பட்டதை உருவாக்கி வச்சிருக்காங்க. நான் தினம் தினம் மாடிக்கு வருவேன். மாடிக்கு வந்து தினம் தினம் ஏதாவது ஒரு கட்டிங்ஸ் போடுறதோ ஒரு விதை வைக்கிறதோ பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் எல்லா தொட்டிகளுமே ஹவுஸ்ஃபுல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சினிமா தேட்டர்ல, அந்த மாதிரி ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இது பாருங்க, இது ஒரு வெண்டைக்காய் கட் பண்ணி விட்டுருக்கு. செடிலாம் எத்தனை செடி வளர்த்தாலும் எப்படி வளர்த்தாலும் திடீர்னு சின்னது இவ்வளவு இருக்கும் போதே முத்திருது. இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. காரணம் சத்து பற்றாக்குறையெல்லாம் இல்ல, ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் சரி கிடையாது. இந்த மஞ்சள் பாருங்களேன், இதை பத்தி நான் வந்து ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தேன். மஞ்சள் ரகமே என் தோட்டத்துல இப்பெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா வளருது. அது எப்படின்னே சொல்ல முடியல. இதுல வந்து கீழே சேப்பங்கிழங்கும் வளருது. உதாரணத்துக்கு அங்க இருக்க மஞ்சள் பாருங்களேன், அது வந்து குழம்பு வீட்டுல சமையலுக்கு உபயோகப்படுத்தும் பாத்தீங்களா, அந்த மஞ்சள் தான். அதுவே வந்து 4 அடிக்கு இருக்கு. ஒரே ஒரு தடவை மஞ்சள் கிழங்கு நடவு பண்ணோங்க. நடவு பண்ணிட்டு அது க்ரோ பேக் முழுக்க பரப்பி வளர விட்டோம். வளர விட்டுட்டு என்ன பண்ணோம், ஃபுல்லா வளர்ந்து வந்ததும் தனித்தனியா அந்த க்ரோ பேக்ல இருந்து அதை நாங்க பிரிச்சோம்.